அதிகாரம் 5. வடமலைப்பிள்ளை இன்னொரு ஜவானையும் அழைத்துக்கொண்டு சப் ரிஜிஸ்ட்ராருடைய வீட்டிற்குள் நுழைந்தார். அப்பொழுது உள்புறத்தில் கூடத்தில் ஊஞ்சல் பலகையின் மேல் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு அம்மாள் வியப்போடு வடமலைப்பிள்ளையை நோக்கி, யாரப்பா நீ என்று கேட்டபடி ஊஞ்சலின் ஓட்டத்தை சரையலென்று நிறுத்திவிட்டு எழுந்து நின்றாள். வடமலைப்பிள்ளை அந்த அம்மாளின் முகத்தை பார்க்காமல் முகத்தை கீழே குனிய வைத்துக்கொண்டு, சோளம் விலைக்கு ஆகப்படும் என்றார்கள், அது இந்த வீட்டிலா என்று தெரியவில்லை, உங்களுக்கு சோளக்கொல்லை இருக்கிறதாமா? அந்த அம்மாள் ஆச்சரியமடைந்தவளாக, என்ன சோளமா? இங்கே ஏது சோளம்? இது வீடல்லவா? வடமலைப்பிள்ளை, இல்லைம்மா இல்லை, நான் சும்மா வேடிக்கைக்கு அப்படி சொன்னேன். நேற்றிரவு உங்கள் வில்லை சேவகனோடு நாங்களும் போயிருந்தோம், சோளக்கொல்லையில் நின்றோம், அது உங்களுக்கு தெரியுமாதலால் அந்த மாதிரி மாற்றி சொன்னேன். அம்மாள், நீ பேசுவது இன்னதென்பது புரியவில்லையே. வடமலைப்பிள்ளை புரளையாக புன்னகை செய்து, அம்மாள் நல்ல சாமர்த்தியசாலிதான், இப்படித்தான் இருக்க வேண்டும். தனிவான குரலில், அம்மா, நான் ஒரு முக்கியமான சங்கதியை வில்லை சேகவனிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நேற்று சோளக்கொல்லையில் அவன் மறதியினால் ஐயருடைய பட்டுக்கரை வேஷ்டி போட்டுவிட்டு வந்துவிட்டான். அது போலீசாரிடம் அகப்பட்டிருக்கிறது. ஆகையால் போலீசார் ஐயர் மேல் சம்சயப்பட்டு இங்கே சோதனை போட வரப்போகிறார்கள். உடுப்பு மூட்டையும் மற்ற துணிமணிகளையும் எடுத்து உடனே வேறு எங்கேயாவது கொண்டு போய் மறைத்து விட வேண்டும். அவன் எங்கே? அம்மாள் முன்னிலும் அதிகமாக பிரமித்து போய், யாரப்பா பைத்திய மாதிரி உளறுகிறாயே? ஐயர் வெளியில் போயிருக்கிறார், இங்கே யாரும் இல்லை, நீ போய் வெளியே. வடமலைப்பிள்ளை, ஐயர் எங்கே போயிருக்கிறார்? அவர் வருவதற்குள் போலீசார் சோதனைக்கு வந்து விடுவார்களே. மற்றவர்களை பற்றி பயமில்லை, போலீஸ் உடுப்பவர்களிடம் அகப்பட்டால் உடனே எல்லோரும் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். ஆகையால் உடுப்பு மூட்டை மாத்திரம் சீக்கிரம் எடுத்துக் கொடுங்கள், நான் கொண்டு போய் ஆற்றில் எரிந்து விடுகிறேன். தாமதமானால் அபாயம் வந்துவிடும். நீங்கள் தொடக்கூடாதென்றால் அது இருக்கும் இடத்தை காட்டுங்கள், நானே எடுத்துக்கொள்கிறேன். அம்மாள் பெரிதும் திகிலும் கலக்கமும் கொண்டு, திருடர்களா நீங்கள்? அடே பியூன் என்று ஓங்கி 2-3 தரம் கூப்பிட, அப்பொழுது பின்புறத் தோட்டத்தில் சப் ரிஜிஸ்ட்ராருடைய பசுமாட்டை குளிப்பாட்டி கொண்டிருந்த சேவகன், ஏமா என்று குரல் கொடுத்து கொண்டே ஓடிவர, அப்பொழுது அம்மாள், இதோ யாரோ வந்திருக்கிறார்கள், உன் கூட்டாளிகளாம், இவர்களுக்கு ஏதோ மூட்டை வேண்டுமாம், இவர்களுக்கு ஜவாப் சொல்லி வெளியில் அழைத்து கொண்டு போ என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் போய்விட்டாள். உடனே சேவகன் போலீசார் இருவரையும் வியப்போடு பார்த்து, யாரப்பா நீங்கள்? என்னவோ மூட்டை கேட்கிறார்களே, என்ன மூட்டை என்றான். வடமலைப்பிள்ளை, அதான்ப்பா அந்த போலீஸ்காரனுடைய உடுப்பு மூட்டை. நீங்கள் இப்படித்தானே ஏமாறிப்போவது? சோளக்கொல்லையில் ஐயருடைய பட்டுக்கரை வேஷ்டி போட்டுவிட்டு வந்து விட்டீர்களே, போலீசார் அதை எடுத்துக்கொண்டு அது ஐயருடையது என்று தெரிந்து கொண்டார்கள். போலீஸ்காரனுடைய உடுப்பு மூட்டையை மாத்திரம் உடனே எடுத்து எங்கேயாவது மறைத்து விடுவது நல்லது. சேவகன் முற்றிலும் கலக்கமடைந்தவனாக, நேற்று இரவில் ஏதோ வழிப்பறி நடந்ததாக ஜனங்கள் சொல்கிறார்களே, அதை பற்றிய பேசுகிறீர்கள்? வடமலைப்பிள்ளை சந்தோஷ முகமலர்ச்சியோடு, ஆமாம்ப்பா, ஒன்றையும் அறியாதவன் போல கேட்கிறாயே, நாங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான், மூட்டையை முன்னால் எடு, மறைத்து வைப்போம். சேவகன், யார் நீங்கள்? திருட்டு கூட்டத்தில் சேர்ந்தவர்களா? உங்கள் தலைமீறின் வெட்டையும் கால் சிறுப்பையும் பார்த்தால் நீங்கள் போலீசார் என்பது நன்றாக தெரிகிறதே. போலீசாரே கொலைக்காரர்களா? மூட்டை என்கிறீர்களே, என்ன அது? வடமலைப்பிள்ளை, ஆமாம்ப்பா, போலீசார் தான் கொள்ளையடிக்கிறார்கள். எடப்பா என் உடுப்பு மூட்டையை இப்படி, அது இங்கே தானே இருக்கிறது. சேவகன், என்னையா இது? இது சப் ரிஜிஸ்ட்ரார் ஐயர் வீடு என்பது உங்களுக்கு தெரியாதா? இங்கே வந்து தாறுமாறாக உளறுகிறீர்களே, போங்க வெளியே. வடமலைப்பிள்ளை, அப்படியானால் ஐயருக்கு தெரியாமலேயே காரியம் நடக்கிறதா? சரி, வெளியில் போகலாம், வா. மூட்டை எங்கே இருக்கிறது காட்டு. சேவகன், போங்கள் முன்னால் வெளியில், குடித்துவிட்டு இங்கே வந்து உளறுகிறீர்களே, மூட்டையாவது கீட்டையாவது, போங்கள் வெளியில் என்று அதட்டியபடி தனது கையை வடமலைப்பிள்ளையின் மேல் வைத்து அவரையும் அவருக்கும் பின்னால் நின்றவனையும் வெளியில் அனுப்ப முயன்றான். உடனே வடமலைப்பிள்ளை, நாயே, உன்னை கண்டுபிடிக்க முடியாதென்று நினைத்து கொண்டாயா? வாடா ஸ்டேஷனுக்கு, அங்கே வைத்துக்கொண்டு போலீஸ் விருந்து நடத்தினால் பொருட்கள் இருக்கும் இடத்தை உடனே கக்குவாய் என்று கூறி அவனுடைய வலது கையை கெட்டியாக பிடித்து கொள்ள, இன்னொரு ஜவானும் உடனே பாய்ந்து அவனுடைய இன்னொரு கையை பிடித்து கொண்டான். உடனே சேவகன் திமிரத் தொடங்கி, ஏனப்பா இங்கே வந்து இப்படியெல்லாம் தொல்லை பண்ணுகிறீர்கள்? மரியாதையாக கண்ட இடத்திலெல்லாம் நுழைந்து கலகம் விளைவிக்கிறீர்களே, மரியாதையாக இங்கிருந்து போய்விடுங்கள். நீங்கள் போலீஸ்காரர் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? விடுங்கள் கையை முன்னால், வீட்டை விட்டு வெளியில் போங்கள். ஐயர் பொல்லாத கோபக்காரர், உங்கள் மேல் பெரியதுரைக்கு புகார் எழுதி விடுவார்.
நீங்கள் வீண் தண்டாவில் மாற்றிக்கொள்ளுவீர்கள் என்று கூறி தனது கைகளை விடுவித்து கொள்ளவும் அவர்களை வெளியில் அனுப்பவும் முயன்றான். உடனே வடமலை பிள்ளை, டேய், இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நட வெளியில் என்று கூறியபடி அவனுடைய கைகளை விடாமல் வெளியில் பிடித்திழுக்க அவன் வெளியில் வர ஆரம்பித்தான். எல்லோரும் வெளிக்குரட்டை அடைந்தனர். உடனே சேவகன், என் கையை விடுங்கள், என்ன விளையாட்டு இது? உங்களுக்கும் எனக்கும் இதற்கு முன் பழக்கமே இல்லை. என்னிடம் இப்படி விளையாடுகிறீர்கள் என்று கூறி தனது கைகளை விடுவித்து கொள்ள முயன்றான். உடனே வடமலை பிள்ளையும் பொறுமை இழந்தவராக இன்னொரு ஜவானை பார்த்து, இவன் பயங்கரமான கொள்ளை கூட்ட தலைவன். இவனுடைய ஆட்கள் வந்து இவனை விடுவித்தாலும் விடுவிப்பார்கள். உன்னிடத்தில் இருக்கும் விலங்கை எடுத்து மாட்டு, நான் 2 கைகளையும் பிடித்துக் கொள்கிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் அந்த சேவகனுடைய கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு போயிற்று. அவன் துள்ளி குதித்து பலவாறு தனது நியாயங்களை எடுத்துச் சொன்னது எதையும் செவிகளில் வாங்கி கொள்ளாமல் போலீசார் இருவரும் அவனை பலவந்தமாக இழுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தனர். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் சண்டிகேஸ்வர ஐயர் யாரோ சிலரிடம் எதை பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். அதனால் சேவகனையும் ஜவானையும் தாழ்வாரத்தில் நிறுத்திவிட்டு வடமலை பிள்ளை மாத்திரம் சப் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் போய் நின்றார். அவரை கண்டவுடன் சப் இன்ஸ்பெக்டர் தமது அலுவலை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி என்ன விசேஷம் என்று கேட்க அவர் விஷயங்களை சுருக்கமாக கூறினார். உடனே சப் இன்ஸ்பெக்டர் ஆத்திரத்துடன் நிமிர்ந்து, இதற்குள் இப்படியெல்லாம் யாரப்பா செய்ய சொன்னது? ஏது, நீ பெரிய அவசர கொடுக்கையாக இருக்கிறாயே? சாம்பமூர்த்தியரை பற்றி நான் உன்னிடம் சொன்னது தவறு போலிருக்கிறதே. இன்னும் சில சாட்சியங்களை சேகரித்து கொண்டு அதற்கு மேல் ஆளை பிடிக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ இதற்குள் போய் ஆளை கொண்டு வந்து விட்டாயே. ஊர் 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு எளிது என்கிறபடி நம் காரியம் முடியும் போல இருக்கிறதே என்றார். வடமலை பிள்ளை, நான் இன்று வந்த பொழுது எஜமானினிடம் அதை சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் பொறுத்திருப்பேன். அப்பொழுது எஜமானின் மேல் கோபித்து கொண்டீர்கள் என்றார். சப் இன்ஸ்பெக்டர், இதில் உன்னை யார் தலையிடச் சொன்னது? வடமலை பிள்ளை, அந்த வழிப்பறையில் நான் பொருளை இழந்திருப்பதால் நான் வேலை செய்யும்படி சாயபையா சொன்னார்கள். அதனால்தான் நான் இதை கவனித்தேன். சப் இன்ஸ்பெக்டர், அதற்காக நான் செய்ய உத்தேசித்தது எல்லாம் உன்னிடம் சொல்லவில்லை என்கிறாயா என்று கூறியபடி தமது கைவேலையை அப்படியே நிறுத்திவிட்டு சரையலென்று எழுந்து கைவிலங்கோடு சேவகன் என்ற இடத்திற்கு வந்து அவனை தலை முதல் கால் வரையில் 2 தடவை ஏற இறங்க பார்த்து, ஓஹோ, இவன் திருடர் தலைவனா? சேவகன் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே கொள்ளையடித்தால் யாருக்கும் உன்மேல் சந்தேகம் ஏற்படாதென்று நினைத்து கொண்டாயா? இந்த ஹெட் கான்ஸ்டபிளுடைய உடுப்பு மூட்டையை எங்கே ஏடா வைத்திருக்கிறாய்? போலீஸ்காரனிடம் அவனுடைய உடுப்புகளை கேட்டு வாங்க உனக்கு அவ்வளவு தைரியமா என்றார். சேவகன், என்னை பிடித்து கொண்டு வந்து ஜவான்கள் குடிவெறியில் உளறுகிறார்கள். நீங்கள் இப்படி கேட்கிறீர்களே? சப் இன்ஸ்பெக்டர், ஆஹா, அப்படியென்றால் நானும் குடிவெறியில் பேசுகிறேன் என்கிறாயா என்று கேட்டபடி பக்கத்தில் நின்ற ஒரு ஜவானுடைய முகத்தை பார்க்க அவருடைய குறிப்பை உடனே அறிந்து கொண்ட அந்த ஜவான் விலங்கோடு இருந்த சேவகனுடைய கன்னத்தில் பளீர் என்று ஒரு அடி கொடுத்து, பயலே, எஜமான் கேட்பதற்கு சரியான ஜவாப் சொல்லாமல் மரியாதை குறைவாக பேசுகிறாயா என்று அதட்டினான். சேவகன், என்ன ஐயா, நீங்கள் செய்வது பெரிய அக்கிரமமாக இருக்கிறதே. நான் என் வேலைகளை செய்து கொண்டு என் எஜமானர் வீட்டில் இருந்தால் என்னை பிடித்து விலங்கு மாட்டி அடிக்கிறீர்கள், மூட்டையை கொண்டு வா என்கிறீர்கள். உங்கள் கருத்து இன்னதென்பது எனக்கு விளங்கவில்லையே. என்னை கண்ணியமான சர்க்கார் சேவகன் என்று நினைத்தீர்களா, இல்லாவிட்டால் யாரோ முடிச்சுமாறு என்று நினைத்தீர்களா? வடமலை பிள்ளை, இவன் இப்படியெல்லாம் கேட்டால் வழிக்கு வரமாட்டான். கொள்ளை நடந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் காட்டி கேட்டால் நிஜத்தை சொல்லுவான். சப் இன்ஸ்பெக்டர், அது சரியான யோசனை அல்ல. நாம் இவனோடு போயிருக்கும் பொழுது இவனுடைய ஆட்கள் வந்து இவனை விடுவிக்க முயற்சித்தாலும் முயற்சிப்பார்கள். ஆகையால் இவனை லாக்கப்பில் விட்டு பூட்டுங்கள் என்றார். உடனே சப் ரிஜிஸ்ட்ராருடைய சேவகன் லாக்கப்பில் அடைக்க பெற்றான். அதன் பிறகு வடமலை பிள்ளை சண்டிகேஸ்வர ஐயரை பார்த்து, இவனுடைய ஆட்கள் ஒருவேளை இன்றிரவிலும் ரஸ்தாவில் வந்து நின்று கொள்ளையடிக்க முயற்சித்தாலும் முயற்சிக்கலாம். நாம் மறைவாக இருந்து கவனிப்போம். அவர்கள் இருக்கும் பட்சத்தில் உடனே திரும்பி வந்து தகுந்த பக்கப்பலத்தோடு போய் பிடித்து கொள்வோம். அப்படி செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று நினைக்கிறேன் என்று பணிவாக தெரிவித்து கொண்டான். சப் இன்ஸ்பெக்டர் சிறிது நேரம் யோசனை செய்த பிறகு, சரி, அப்படியே செய்வோம் என்று கூறிவிட்டு பக்கத்தண்டே டெலிஃபோன் அண்டை போய் அங்கிருந்து ஜில்லா சூப்பரண்டன் துரை ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் வழியாக துரையுடன் பேசி தாம் கொல்லக்கூட்ட தலைவனை பிடித்து விட்டதாகவும் அவனுடைய ஆட்களை பிடிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார். அதே போல் அந்த ஊர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் தெரிவிக்க அவர் தாமும் கொள்ளை நடந்த இடத்திற்கு வர விரும்புவதாக கூறினார். அதன் பிறகு சப் இன்ஸ்பெக்டர் லாக்கப்பின் முன்னால் கத்தி துப்பாக்கிகளோடு 4 ஜவான்களை காவல் போட்டுவிட்டு வடமலை பிள்ளையை அழைத்து கொண்டு சப் ரிஜிஸ்ட்ராருடைய வீட்டிற்கு போனார்.
சேவகனை பற்றி விசாரணை நடத்திவிட்டு அங்கிருந்து நேராக அவனுடைய வீட்டிற்கு போய் அதை சோதனை போட்டு பார்த்தார். சேவகன் கொள்ளைக்காரன் என்பதை காட்டக்கூடிய அடையாளம் எதுவும் அகப்படவில்லை. அங்கிருந்து அவர்கள் இருவரும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பவானந்த முதலியாருடைய வீட்டிற்கு போய் சேர்ந்தனர். கொள்ளை கூட்டத்தாரை கவனிக்க தாமும் வருவதாக மிஸ்டர் முதலியார் டெலிஃபோன் வழியாக கூறியிருந்தார். ஆதலால் அவர் புறப்பட ஆயத்தமாக இருந்தார். அப்பொழுது இரவு வந்துவிட்டதாகையால் எல்லோரும் புறப்பட்டு ரஸ்தாவோடு சென்றனர். தாங்கள் பேசிக்கொண்டு சென்றால் திருடர்கள் எச்சரிப்படைந்து ஓடிவிடுவார்கள் என்ற எண்ணத்தினால் எல்லோரும் மௌனம் வகித்தபடி அதிக ஓசை செய்யாமல் வெறும் கால்களுடன் நடந்தனர். அப்பொழுது சந்திரன் உதிக்கவில்லை. ஆனாலும் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தன. ஆதலால் இருள் குறைவாகவே இருந்தது. அவர்கள் சுமார் 3 மைல் தூரம் சென்று 4வது மைல் கல்லை அடைந்த காலத்தில் அவர்களுக்கு எதிர்த்திக்கில் ரஸ்தாவில் யாரோ ஒருவர் உல்லாசமாக பாடிக்கொண்டு வந்தது தெரிந்தது. இரவில் வழிப்போக்கர் அல்லது வண்டிக்காரர் உண்மையிலேயே திருடரை பற்றிய அச்சம் கொண்டாலும் தாம் அஞ்சாதவர் என்றும் திருடன் வந்து தம்மை எதுவும் செய்ய முடியாது என்று காட்டிக்கொள்ளும் பொருட்டு பலமான குரலில் பாடிக்கொண்டு போவது வழக்கம். அதே போல யாரோ பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்று நினைத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த இடத்தில்தானே நேற்று வழிப்பறி நடந்தது என்றார். வடமலை பிள்ளை அப்புறம் இப்புறம் திரும்பி பார்த்துவிட்டு தனிமான குரலில், ஆம், இதே இடம்தான் என்றார். அப்பொழுது இருவரும் தாம் எந்தவித பக்கபலமுமின்றி வந்திருந்ததனால் பெரிதும் திகிலும் நடுக்கமும் கொண்டு நடந்தனர். அவர்களுடைய கால்கள் பின்னுக்கு போயினவே அன்றி முன்னுக்கு போகவில்லை. அந்த நிலைமையில் யாரோ பாடிக்கொண்டு வந்தது அவர்களுடைய மனதில் ஒருவித தைரியத்தை உண்டாக்கியது. அந்த சமயத்தில் தாம் ஓசை செய்யாமல் நடந்தால் எதிரில் வந்தவர் தம்மை திருடர் என்று நினைத்து உளறி அடித்துக் கொள்வார்கள். அதனால் திருடர்கள் எச்சரிப்படைந்து விடுவார்கள் என்று நினைத்து தனிவான குரலில் பேசிக்கொண்டு நடந்தனர். எதிரில் ஒரே ஒரு மனிதன் பாடிக்கொண்டு வந்தது தெரிந்ததானாலும் அவனுடன் கூட இன்னும் யாராவது வரலாம் என்று இவர்கள் நினைத்தனர். ஆனால் அந்த பாட்டுக்காரன் கிட்ட நெருங்கிய பொழுது கருப்பாக ஒரே ஒரு வடிவம்தான் வந்ததாக அவர்கள் உணர்ந்தனர். அவன் கிட்டே வந்த பொழுது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பவானந்த முதலியார், யாரையா பாட்டுக்காரர் என்று வினவினார். எதிரில் வந்த பாட்டுக்காரன், கேட்கிறவர் யார் என்று வினவியபடி தன்னிடமிருந்த ஒரு டார்ச் லைட்டை அவர்கள் பக்கம் திருப்பி அழுத்தினான். அந்த வெளிச்சம் பவானந்தம், சண்டிகேஸ்வரர் ஐயர், வடமலை பிள்ளை ஆகிய மூவர் மீதும் பளிச்சென்று வீசி அவர்களுடைய வடிவங்களை நன்றாக காட்டியது. அதே வெளிச்சம் பாட்டுக்காரனுடைய வடிவத்தையும் ஓரளவு காட்டியது. அவன் ஓர் ஹெட் கான்ஸ்டபிளின் உடைகளை அணிந்திருந்ததை மற்ற மூவரும் பார்த்தனர். உடனே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் துணிவடைந்தவராக, டேய், உன்னுடைய நம்பர் என்ன? இங்கே என்ன செய்கிறாய் என்றார். பாட்டுக்காரன், இந்த வழியாக வருவர்களை எல்லாம் நிறுத்தி என் அதிகாரத்தை காட்டுவதற்காக நான் இங்கே இருக்கிறேன். பவானந்தம், என்ன ஓய், குடித்துவிட்டு தாறுமாறாக உளறுகிறாய்? உன் நம்பர் என்ன? கொலைக்காரர்களை பிடிப்பதற்காக இங்கே இருக்கிறாயா? உன்னை யார் இங்கே அனுப்பியது? பாட்டுக்காரன், நான் கொள்ளைக்காரர்களை பிடிப்பதற்காக இங்கே இல்லை, மற்ற வழிப்போக்கர்களை நிறுத்தி அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக இங்கே நிற்கிறேன். அதை கேட்டவுடன் மூவரும் திடுக்கிட்டனர். அபாரமான திகில் எழுந்து அவர்களை நடுக்குவித்தது. தாம் ரகசியத்தில் பார்த்துவிட்டு போய் பக்க பலத்தோடு வந்து திருடர்களை பிடித்து கொள்ள நினைத்ததற்கு மாறாக தாம் திருடர் தலைவனிடம் அகப்பட்டு கொண்டதாக அவர்கள் உடனே உணர்ந்தார்கள். தாம் அதற்கு மேல் என்ன செய்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் கலங்கி நிற்க உடனே திருடர் தலைவன், ஏன் மலைக்கிறீர்கள்? ஆகட்டும், முதலில் உங்கள் உடுப்புகளை கழற்றி வையுங்கள். இன்னும் ஏதாவது பொருள் இருந்தால் அதையும் வையுங்கள். என்னுடைய கூட்டத்தார் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் வந்த நீங்கள் அவர்களுடைய தலைவனான என்னை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? என்னுடைய கூட்டத்தாரை பார்க்க வேண்டுமானால் அதோ வடக்கில் திரும்பி பாருங்கள் என்றான். அதை கேட்கவே மூவரும் திகில் கொண்டனர். அவர்களுடைய கண்கள் தாமாகவே வடக்கு திக்கில் திரும்பி பார்த்தன. ஏராளமான ஆட்கள் கும்பலாக நின்றது தெரிந்தது. போலீசார் மூவரும் தமது உயிர் போய்விட்டது போலவே உணர்ந்தனர். தாம் அன்று உயிர் தப்பி எப்படி திரும்பி ஊருக்கு போய் சேரப்போகிறோம் என்ற மலைப்பும் கவலையும் உண்டாகிவிட்டது. அவ்வாறு அவர்கள் பிரமித்து நின்றதை கண்ட கல்வர் தலைவன், ஏன் நிற்கிறீர்கள்? ஆட்களை கூப்பிட வேண்டுமா? நீங்கள் மரியாதையாக என் சொல்படி நடந்து கொள்ளப் போகிறீர்களா என்று பயமுறுத்தலாக கூறினான். அப்பொழுது வடமலை பிள்ளை, அண்ணா, உனக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. என் உடுப்புகளை கொடுத்து விடப்பா, அதற்காக நீ ஏதாவது பணம் கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன் என்று நயமாக கூறினார். கல்வர் தலைவன், ஓஹோ, நீயா வந்திருக்கிறாய், வா தம்பி, உன்னை பற்றி கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தான் நினைத்தேன். என்னடா? நம்முடைய தம்பி உடுப்பு மூட்டையும் பணத்தையும் கொடுத்துவிட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஜில்லாதுரை ஆகிய மூவரையும் அழைத்து வந்து அவர்களுடைய உடுப்புகளையும் பணத்தையும் கொடுக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனானே,
அதனால் தானே நாம் தம்பியை உயிரோடு விட்டோம் என்றும் நான் நினைத்து கொண்டே இருந்தேன். நீயும் வந்தாய். ஆனால் நீ சொன்னபடி பெரிய துரையையும் அழைத்து வரவில்லை. போகட்டும், இவர்கள் வந்த வரையில் சந்தோஷம். என்னுடைய ஆட்கள் இங்கே வந்து இவர்களுடைய தலையை சீவ வேண்டுமா? இல்லாவிட்டால் உடுப்புகளையும் பணங்களையும் மரியாதையாக எடுத்து வைக்கிறீர்களா என்று நீயே கேள் என்றான். அவ்வாறு அவன் பேசி வாய் மூடுவதற்குள் சப் இன்ஸ்பெக்டரும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் தங்கள் உடுப்புகளை கழற்றி சட்டையில் இருந்த பண முதலிய பொருட்களோடு கீழே வைத்து விட்டனர். அவைகளை எடுக்காமல் அலட்சியமாக நின்ற கல்வர் தலைவன், ஓஹோ, இந்த கூட்டத்தார் எத்தனை ஊர் மகாஜனங்கள் என்பதையும் அவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய போலீஸ் புத்தியை காண்பிக்கிறீர்களா? நீங்கள் 3 பேர்களும் எங்களை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கே வர உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? உங்களை நான் இன்று சும்மா விடப்போவதில்லை. கொஞ்சம் சூடுகாட்டி அனுப்பப் போகிறேன் என்று வீராப்பாக மொழிந்தான். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், நான் இந்த சப் இன்ஸ்பெக்டருடைய பேச்சை கேட்டு வந்தது தப்பு. சப் இன்ஸ்பெக்டர், நான் இந்த வடமலை பிள்ளையின் பேச்சை கேட்டு வந்தது பெரிய தப்பு. நேற்று இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். வடமலை பிள்ளை, உங்கள் பேச்சை கேட்டு நான் சப் ரிஜிஸ்ட்ராருடைய சேவகன்தான் திருடர் தலைவன் என்று அவனை பிடித்து வந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக தப்பு. அவன் லாக்கப்பில் இருக்கையில் நான் உங்களை வேண்டுமென்றே இங்கே அழைத்து கொண்டு வந்தேன் என்று சந்தேகிப்பது அதைவிட பெரிய தப்பு. கல்வர் தலைவன், சரி, நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் தப்பு சுமத்தியது போதும். நீங்கள் பேசியதிலிருந்து நீங்கள் 3 பேரும் பயந்திருப்பது நன்றாக தெரிகிறது. சமயத்தில் நீங்கள் தப்பை ஒருவர் மேல் ஒருவர் சுமத்துவதிலிருந்து உங்களை நம்புவது சரியல்ல என்பதும் விளங்குகிறது. நீங்கள் இப்பொழுது ஊருக்கு திரும்பி போனால் சும்மா இருக்காமல் ஏதாவது விஷமம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் இனி எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதற்காக நான் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை இப்பொழுது இங்கே நிறுத்திக் கொள்ளப் போகிறேன். சப் இன்ஸ்பெக்டரும் எட்டும் போகலாம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், என்னையும் விட்டுவிடப்பா. இந்த விஷயத்தில் நான் இனி எந்தவித நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறேன். கல்வர் தலைவன், அதை பற்றி நான் என் சகாக்களுடன் கலந்து யோசித்து உத்தரவு பிறப்பிக்கிறேன். இவர் நிற்கட்டும். மற்ற இருவரும் ஊரை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் இருவரும் கவாத்து பழகுகிறவர்கள் அல்லவா? இருவரும் ஒரே லைனாக ஓட வேண்டும் என்றான். சண்டிகேச ஐயரும் சப் இன்ஸ்பெக்டரும் ஹெட் கான்ஸ்டபிள் வடமலை பிள்ளையும் இரட்டை குதிரை சாட்டையில் பூட்டப்பட்ட குதிரைகள் போல பக்கம் பக்கமாக நின்றபடி ஊரை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். தமது உயிர் தப்ப வேண்டும் என்னும் ஒரே எண்ணத்தை அப்பொழுது அவர்கள் கொண்டிருந்தனரே அன்றி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி அவர்கள் நினைக்கவே இல்லை. அவ்வாறு ஓட ஆரம்பித்தவர்கள் திரும்பியே பார்க்காமல் ஒரே ஓட்டமாக சுமார் 1 மைல் தூரம் ஓடி அதற்கு மேல் ரஸ்தா ஒரு பக்கமாக திரும்பிய இடத்தில் ஒரு மரத்தின் மறைவில் நின்று பின்புறம் பார்த்தனர். ஆனால் அப்பொழுது இருள் நிறைந்திருந்து எங்கும் இருட்டாகவே இருந்தது. பின்னால் தெரிந்த ஒவ்வொரு புதரிலும் திருடர்கள் இருப்பது போல அவர்கள் உணர்ந்தனர். ஆதலால் அங்கே அதிக நேரம் நிற்காமல் மேலும் ஓடி சுமார் 3/4 மணி நேரத்தில் மன்மதபுரியை அடைந்தனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது. இருவரும் ஸ்டேஷனை அடைந்தவுடன் சிறிது நேரம் உட்கார்ந்து தண்ணீர் குடித்து அலுப்பை தீர்த்து கொண்டனர். சப் இன்ஸ்பெக்டர் சும்மா இராமல் அந்த செய்தியை டெலிஃபோன் மூலம் எல்லா ஸ்டேஷன்களுக்கும் ஜில்லா துறைக்கும் தெரிவித்தார். அதற்கு மேல் அரை மணிக்குள் ஏராளமான ஜவான்களும் ஏட்டுகளும் வந்து கூடிவிட்டனர். ஜில்லாதுரை, அவருடைய உதவி அதிகாரியான டெப்டி சூப்பரண்டன்ட் ஆகியோர் தமது மோட்டார் வண்டிகளில் வந்து சேர்ந்தனர். உடனே எல்லோரும் ஊர்வலம் போல புறப்பட்டு கொள்ளை நடந்த இடத்திற்கு சென்று பார்க்க அந்த இடத்தில் மனிதர் எவரும் காணப்படவில்லை. கொள்ளை கூட்டத்தாருக்கு துணையாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் மாயமாக மறைந்து போய்விட்டார். 2 அதிகாரிகளும் கழற்றி வைத்த உடுப்புகளும் அவைகளில் இருந்த பொருட்களோடு காணப்படவில்லை. அந்த இடத்தை சுற்றி பார்த்த ஜில்லாதுரை படபடப்போடு பேசத் தொடங்கி, இது நாம் இதுவரையில் கேள்விப்பட்டிராத மிக பயங்கரமான கொள்ளை கூட்டமாக இருக்கிறதே. நாம் எப்பாடுபட்டாவது இந்த கூட்டத்தாரை பிடித்து கடுமையாக தண்டித்து தீர வேண்டும். இவர்கள் சுமார் 200 பேர்கள் அல்லவா இருக்கிறார்கள். நாம் 400 ரிசர்வ் போலீஸ்காரர்களோடு நாளைய தினம் இங்கே வந்து மறைந்திருந்து பிடிப்போம் என்றார். மற்றவர் ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறினார். அவ்வளவோடு எல்லோரும் ஊருக்கு திரும்பினர். ஜில்லாதுரை தமது உதவி அதிகாரியோடு தமது மோட்டார் வண்டியில் தமது ஸ்தானத்திற்கு போய் சேர்ந்தார்.